எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சமையல் இல்லைங்க. ஏன்னா தொடர்ச்சியாக 10 நாளாக ஃபங்க்ஷன் தாங்க. கல்யாணம் தொடர்ச்சியாக ரிலேஷன்து, அப்புறம் இது ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு தான் போனேன். இதில் என்ட்ரன்ஸில் எவ்வளோ அழகாக பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உடனே வீடியோ எடுத்துட்டேன். நம்ம வீடியோவும் மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக கண்டினியூவாக வீடியோ போகணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். நமக்கு சப்ஸ்கிரைபர் ஏறணும், நமக்கு லைக் ஏறணும். கண்டிப்பாக வீடியோன்னு இருக்கும். எனக்கு அந்த மைண்ட் செட்டு பண்ணிட்டேன். நான் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வீடியோ இந்த மாதிரி சமையல் வீடியோவுக்கு நடுவில் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேர் இது தெரியாமல் பார்க்காம கூட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தான் இது காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு போகவே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அங்கே எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்கும் பார்க்கவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. வரக்கூட மனசு இல்லை. அதுக்கு முன்னாடிலாம் சின்ன வயசில் போனோம்னா கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். இருக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு சோறு தான் முக்கியன்ற மாதிரி இந்த சாப்பாடுக்காகவே வித்தியாசமாக சாப்பாடுங்க. சூப்பர் கேட்ரிங்கு, ரொம்ப நல்லா இருந்தது. இளநீர் பாயாசம், டொமேட்டோ சூப்பு, அடை, அவியல், அப்புறம் பால் பேடா, அதுக்கப்புறம் குஜராத் ஸ்பெஷல் இங்கே டோக்லா எல்லாமே போட்டாங்க. அதுக்கப்புறம் அடை, அவியல் எல்லாமே போட்டாங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டினோன்னே இது கொடுத்தாங்க, இளநீர் ஜெல்லி. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. தாலி கட்டினோன்னே இந்த கடல் உருண்டெல்லாம் தருவாங்க, இப்போ பார்த்தா இதெல்லாம் தராங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது.